ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? வர 4th இன்னும் 8 நாட்கள் உள்ளது. யார் சிஎம், யார் உங்கள் தொகுதி எம்எல்ஏன்னு தெரிய போகுது. ஓகேவா? அவங்களுக்கு அவங்கவுங்க கட்சி முக்கியம். ஓகேவா? இதை யார் கட்சி நான் மீன் பண்ணி பேச வரல இங்கே. பட் தொகுதினா என்ன அப்படின்னு நம்ம சொல்ல தான் வந்துடுவோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஆல் தமிழ்நாடு சட்டப்பேரவை இது என்னன்னு தெரியுமா மக்களே? ஃபர்ஸ்ட் அண்ட் ஆல் இந்த 234 தொகுதியில் 118 எம்எல்ஏ தொகுதி ஜெயிச்சாங்கன்னா தமிழ்நாடு சட்டப்பேரவை இதுக்குள்ளே போவாங்க. இதுக்குள்ளே போன பிறகு 30 to 40% எம்பி. ஓகேவா? யார் சிஎம்மாக அமைக்கிறாங்களோ அந்த கட்சியிலேருந்து 40 to 60 எம்பி பாராளுமன்றத்துக்கு போவாங்க மக்களே. இந்த தொகுதி ஜெயிச்ச பிறகு இதில் சிஎம்மாக உட்காருவங்க. ஆட்சி அடுத்த 5 வருஷம் அவங்க தான். ஓகேவா? இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு சில கருத்து கணிப்பு டிஎம்கே ஃபஸ்ட்டு இருக்குது, ஏடிஎம்கே ஃபஸ்ட்டு இருக்குது, டிவிகே ஃபஸ்ட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் கருத்து கணிப்பு உண்மை இல்லை. எந்த கட்சி ஆட்சியாள போகுதுன்னு 4th அன்னைக்கு தான் தெரியும், ஃபஸ்ட் அண்ட் ஆல். பட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போ டிவிக்கே வந்து பார்த்தீங்கன்னா 130 தொகுதி பிடிக்கும், 34% அப்படின்னு போட்டிருக்கு. தேர்தல் முடிவுகள் 2026 கருத்து கணிப்பு அப்படின்னு போட்டிருக்கு. டிவிகே 130 34%, டிஎம்கே 75 32%, ஏடிஎம்கே 29 தொகுதி 29%, என்டிகே 5% ஓட் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சட்ட தேர்தல் 2026 கணிப்பு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி போட்டிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 154 ஏடிஎம்கே, டிஎம்கே 79, டிவிகே 1. இதை ஏன் சொல்ல வரேன்னா, அவங்க கருத்து கணிப்புன்னு ஒன்று போடுறாங்க. பட் 4ஆம் தேதி யாருன்னு மக்களுக்கு தெரியும். ஒன்று அதில் தெரிஞ்ச பிறகு தான் 4ஆம் தேதி நம்ம ஸ்டாலின், நம்ம எடப்பாடி, நம்ம விஜய், நம்ம சீமான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, சிஎம். ஓகேவா? இந்த 3 பொறுப்பில் யார் வரப்போகிறாங்க, யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க உங்களுக்கே கன்ஃபார்மாக தெரியும். அதனால் நீங்கள் கருத்து கணிப்பை வச்சு நீங்கள் எதுவுமே நம்பாதீங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஆல் அவங்க 3 பேரில் யார் ஜெயிக்கிறாங்களோ சட்டப்பேரவை கன்ஃபார்மாக உள்ளே போவாங்க, ஆட்சி அமைப்பாங்க. 234 தொகுதி, 118 எம்எல்ஏக்கள், 40 to 60 எம்பிக்கள். இது எல்லாமே 4ஆம் தேதி தெரியும். நீங்களும் வெயிட் பண்ணுங்க, நானும் வெயிட் பண்ணுறேன். இன்னும் 8 நாட்கள் உள்ளது. ஓகே.